Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னொரு ரெசிபி என்னன்னா Bengali style cauliflower Manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். cauliflower மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொடமிளகாய், மைதா, cornflour, tomato ketchup, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், உப்பு, எண்ணெய், மிளகுத்தூள், வினிகர், green chili sauce, அப்புறம் சோயா சாஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த காலிஃப்ளவர் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆகிற மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் அதோடு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைட் ப்ரௌன் ஆனதும் இப்போது எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வேகிற வரைக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி சாஸ், இப்போது சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு திக்காக வரும். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணியில் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மைதா மிக்சரை கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் எது வேணால் நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸியாக சாப்பிடணுன்னா இந்த மாதிரி நீங்கள் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பெங்காலி ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.